எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு இன்னைக்கு கர்த்தர் நம்ம மத்தியில கிரியை செய்ய போகிறார்? வசனங்கள் மட்டுமல்ல, கர்த்தருடைய ஆவியானவர், நான் சொல்லுவேன், அப்பா பேசுற ஆண்டவர் மட்டும் இல்லை, கிரியை செய்கிற ஆண்டவரும் கூட. ஆமென். அவர் சொன்ன அதை செய்து முடிப்பார். இன்னைக்கு கர்த்தர் பேச போகிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். அல்லேலூயா. இது ஒரு தீர்க்க தரிசனமா, இதை ஒரு வாக்கு தத்தமா நீங்க எடுத்துக்கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். அல்லேலூயா. இந்த வேத புத்தகத்தை எப்பெல்லாம் நீங்க திறக்கிறீங்களோ 3 காரியங்களை இந்த வேதத்திலிருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அல்லேலூயா. 3 காரியங்கள். முதலாவது, வேத புத்தகத்தில் வாக்கு தத்தங்கள், ப்ராமிஸ் இருக்கு. எத்தனை இருக்கு? ப்ராமிஸ் இருக்கா? நமக்கு திரளான வாக்கு தத்தங்கள் வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. எப்பெல்லாம் இந்த வேதத்தை திறக்கிறீங்களோ அப்பெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு தத்தங்களின் வழியாக உங்களோட என்ன பண்ணுவார்? இடைப்படுவார். இரண்டாவது, ப்ராஃபஸி, தீர்க்க தரிசனங்கள் வழியாக. ஆமென். அநேக தீர்க்க தரிசனங்கள் வேதத்தில் எழுதப்பட்ட 1000க்கு மேலாக தீர்க்க தரிசனங்கள் வேதத்தில் எழுதப்பட்டாலும் சில தீர்க்க தரிசனம் நிறைவேறிடுச்சு, சிலது நிறைவேறி கொண்டிருக்கு நம்ம வாழ்கிற காலத்தில். ஒரு சில தீர்க்க தரிசனம் நிறைவேற போகிறது. அப்போ முதல்ல என்ன சொன்னேன்? வாக்குதத்தம். அல்லேலூயா. இரண்டாவது தீர்க்க தரிசனம், ப்ராஃபசிஸ். மூன்றாவது பிரின்சிபல்ஸ், நிபந்தனைகள், கட்டளைகள். என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எதை செய்தால் ஆசீர்வாதம், எதை செய்தால் தேவனுடைய கோபம் வரும், எதற்கு கீழ்ப்படியணும், எதை கீழ்ப்படியக்கூடாது அப்படின்றதெல்லாம் என்ன பண்ணப்பட்டிருக்கு? எழுதியிருக்கு. 3 வார்த்தை கற்றுக்கொண்டீங்களா? வேத புத்தகம் முழுசும் நீங்கள் எந்த வசனத்தை திருப்பினாலும் இந்த 3 பட்டியலுக்கு கீழே தான் வரும். என்னது? முதலாவது வாக்கு தத்தங்கள், இரண்டாவது தீர்க்க தரிசனங்கள், மூன்றாவது கட்டளைகள், ப்ராஃபசிஸ், பிரின்சிபல்ஸ். அதே போல் ஓகே, இந்த 3ஐயும் நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த 3 வழியாகவும் கர்த்தர் உங்களோட என்ன பண்ணுவார்? பேசுவார். கர்த்தர் இடைப்பட வேத புத்தகம் முழுவதுமே கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி. ஆமென். எப்பொழுது கேட்கிற வார்த்தை நம்முடைய வாழ்க்கையாய் மாறுதோ அப்போ ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் தாராளமாய் நமக்கு பின்பாக என்ன பண்ணும்? கடந்து வரும். ஆமென்.